ஓம் சாந்தி. இன்று அறிவோமா ஆன்மீகம் பகுதியில் மாற்றத்தில் நிலையாக இருப்பதற்கு 5 வழிகள் என்கிற தலைப்பை பற்றி பார்க்கலாம். 1. சுயத்துடன் இருங்கள், மேலும் உள்நோக்கு முகத்தில் இருங்கள். நமது வாழ்க்கையில் எந்த வகையான மாற்றத்தையும் காணும்போது மாற்றத்தின் வெவ்வேறு காட்சிகளால் பாதிக்கப்படுவதற்கு பதிலாக நாம் உள்நோக்கி பார்த்து நமது நேர்மறையின் சேமிப்பை அணுகி உள்ளே நிலைத்த தன்மை, அமைதி மற்றும் வலிமை பற்றிய எண்ணங்களை உருவாக்க தொடங்க வேண்டும். பின்னர் சூழ்நிலையை சரி செய்யும் ஒரு நோக்கத்துடன் மீண்டும் செயல்பட வேண்டும். 2. தற்போதைய சூழ்நிலையை கடந்து அதிலிருந்து விலகி இருந்து பாருங்கள். பெரும்பாலும் நமது வாழ்க்கையில் நமது ஆரோக்கியம், செல்வம், குடும்பம் அல்லது வேலையில் திடீர் மாற்றங்களை சந்திக்கும் போது என்ன நடந்தது, அது ஏன் நடந்தது, மாற்றத்தை எவ்வாறு சமாளிப்பது என்று கவலைப்படத் தொடங்குகிறோம். அதற்கு பதிலாக ஞான பார்வையின் மூலம் மாற்றத்தை வித்தியாசமான கோணத்தில் பார்த்து அதில் உள்ள நன்மையை காண வேண்டும். 3. மாற்றத்துடன் இணைந்து செல்வதற்கான முயற்சி செய்யுங்கள். சில நேரங்களில் மாற்றம் நம்மை ஆச்சரியத்தில் ஆழ்த்துகிறது. வாழ்க்கையில் நம் வழியை இழக்கிறோம். ஏனென்றால் நாம் மாற்றத்தை எதிர்த்து அதை நிகழவிடாமல் தடுக்கிறோம். ஆனால் மாற்றம் என்பது நம் வாழ்வின் இயல்பான பகுதி என்பதையும் அது அவ்வப்போது நிகழும் என்பதையும் அறிந்து கொள்ள வேண்டும். நாம் அதனுடன் எவ்வளவு அதிகமாக இணைந்து அதற்கு ஏற்ப மாறுகிறோமோ அவ்வளவுக்கு நமக்கு எண்ணங்கள் குறைவாக இருக்கும். மேலும் நேரத்தையும் மன ஆற்றலையும் மிச்சப்படுத்தலாம். 4. சுயத்தில் மாற்றத்தை கொண்டு வந்து முன்னேறுங்கள். ஒரு மாற்றத்தில் தன்னை மாற்றிக்கொள்ள முயற்சி செய்யுங்கள். உங்களுடைய பலங்களை அதிகரித்து உங்களுடைய சரியான சுயத்தை நெருங்குங்கள். ஒரு மாற்றம் நமக்கு ஒரு செய்தியை கொடுக்கிறது. நமது பொக்கிஷங்களான அமைதி, அன்பு, மகிழ்ச்சி, சக்தி, நமது எண்ணங்கள் மற்றும் நேரத்தின் பொக்கிஷங்களின் உதவியுடன் நமக்கும் பிறருக்கும் ஒரே நேரத்தில் பயனளிக்கும் புதிய மற்றும் அழகான சூழ்நிலைகளை உருவாக்க முடியும். 5. இறைவனை தன்னுடன் வைத்துக்கொண்டு அவரிடம் வழிகாட்டுதல்களை கேளுங்கள். சிலர் தங்களுடைய வாழ்க்கையில் சமாளிப்பதற்கு கடினமான மாற்றத்தை காணும் போது இறைவனை அதிகமாக நினைக்கிறார்கள். ஆனால் இறைவனை எப்போதும் நினைவு செய்வது புத்திசாலித்தனமாகும். தொடர்பு எவ்வளவு ஆழமானதாக இருக்கிறதோ அவ்வளவு சீக்கிரம் அவர் நமக்கு வழிகாட்டுதல்களை வழங்கி மாற்றத்தின் அலையில் நம்மை பாதுகாத்து அதன் மூலம் நம்மை வழிநடத்துகிறார். ஓம் சாந்தி.